ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி நான் அரிசி கழுவின தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன் அரிசி கழுவின தண்ணியில் போடணுன்னா, கத்திரிக்காயை கட் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது கருப்பு அடிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் போடும்போது அதெல்லாம் அதில் இறங்கிவிடும் அந்த தண்ணியில். ஸோ இப்போ நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த அடுப்பில். அப்படியே நான் அந்த கத்திரிக்காய் கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வருது இல்லையா லைட்டாக, இந்த கத்திரிக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொரியல் செய்கிறதுக்கு. நீங்கள் மற்ற எந்த கத்திரிக்காய் கிடைச்சாலும் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்குது, இது வெந்து வரட்டும். கலர்லாம் இப்போயே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுன்னா கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதுமே இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வரமிளகானாலும் சேர்த்துக்கலாம். பட் எந்த பொடியும் வேணாம், மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி செய்கிறது. நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டதுனால இதுக்கு ரொம்ப டைம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பூ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் கொடுங்க. அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.